கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். It is a joy to welcome each one of you for today's service. And today we are celebrating the Father's Day. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நம் யாவரும் தந்தையர் தினத்தை நாம் கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம். உலகமெங்கிலும் இன்றைய தினத்தை குறிப்பாக தந்தையர் தினமாக இந்த நாளிலே கூட அவர்கள் கொண்டாடுகிறார்கள். நம் யாவரும் இந்த நாளில் கூட நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய தந்தைமார்களை கூட இந்த நாளிலே அவர்களுக்கு கனத்து கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக கூட இந்த நாளில் இருக்கிறது. டுடே it is most an important day, a special day whereby we honor our fathers. இந்த நாளில் கூட வாருங்கள் பிரியமானவர்களே, நம் யாவரும் கண்களை மூடி தேவன் நோக்கி நாம் பார்ப்போமாக. Come, let us all look upon the Lord. ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, நீர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நன்றி ராஜா. இந்த ஆராதனை மத்தியிலும் கூட அப்பா, எங்கள் பரலோக தந்தையாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க கர்த்தாவே இந்த வேளையில் கூட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Help us, Lord, to look upon to you, Lord, O our Heavenly Father. And Lord, we pray that you will continue, Lord, to sustain us and be with us, Lord. Especially, Lord, purify us, cleanse us, Lord. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே இந்த ஆராதனைக்கென்று அப்பா நீர் சுவாமி வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பாவ குற்றங்கள் யாவற்றையும் தயவாய் மன்னித்து ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க எங்களை உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, cleanse us, O Lord, with your precious blood. Purify us, O Lord, that we will be worthy and we will be made holy, O Lord. அந்த நாளிலே கூட ஆண்டவரே உமக்கென்று கர்த்தாவே சிறந்த ஒரு ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். And Lord, we welcome your presence, O Lord, wherever we are. Be enthroned, O Lord, in the midst of us, O Lord. எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ராஜாவை சிங்காசனத்தை ஆண்டவர் உம்முடைய இடத்தை கர்த்தர் நீர் எடுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உமக்கு நன்றி. இயேசு என்னும் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட வாருங்கள் நாம் யாவரும் சில பாடல்களை பாடி தொடர்ந்து நம் தேவனை நாம் ஆராதிப்போமாக.
நீதானையா எல்லாமே பார்த்துக் கொள்வி ஏற்ற வேலையில் அனைவருக்கும் ஆதாரம் நீ தருகின்றி ஏற்ற வேலையில் அனைவருக்கும் ஆதாரம் நீ தருகின்றி உம்மையே பொழுதே ஓய்வின்றி உம்மைத்தான் விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். போற்றுதற்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதற்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீர். கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீர், விருப்பம் நிறைவேற்றுவீர். கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீர், விருப்பம் நிறைவேற்றுவீர். உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும்
ஏற்ற வேளையில் உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவீர். ஏற்ற வேளையில் உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவீர். உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. நடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். சொல்லுவோம். தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட நம்முடைய பரலோக தந்தையாக இருக்கிற கர்த்தரை நோக்கி பாடலை பாடி அவரை நாம் தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இதுவரையிலும் நம்மை பாதுகாத்து தேவையெல்லாம் சந்தித்த ஆண்டவராக அவர் இருக்கிறார். Praise Jesus. Hallelujah. Thank you, Father. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம். நீரே என் வழி, நீரே என் சத்தியம். நீரே என் ஜீவனன்றோ, நீரே என் ஜீவனன்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஆம் சுவாமி, உண்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜாவே. நீரே எங்களுடைய மேய்ப்பன், எங்களுடைய தாயும் தந்தையும் ஆனவர், சகலமும் ஆனவரே. Oh, we praise you, Lord. You are our all in all. We want to thank you, Lord. Praise you, Lord. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்கரும் நாங்களே, ஐயா சாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா சாரியர்களும் நாங்களே. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு
அன்பு செய்கின்றோ. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மேல் அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே உம்மேல் அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். We worship you, Lord. We honor you, Lord. You alone are worthy, worthy to receive all our praises, Lord. உம்மை போல வேறு தெய்வம் இல்லை ஐயா. There is none like you, Lord. For you alone are worthy, Lord. For you alone are Lord, our heavenly Father. அப்பா, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற பரலோக தந்தையாக தேவன் ஆராதனை செய்கிறோம். உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. There is none like you, Lord. There is none that we can compare to, Lord. You alone are worthy, Lord. கர்த்தர் நீர் மாத்திரமே சகல துதிகன மகிமைக்கு பாத்திரமானவர். ஓ நன்றி, 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 கொடான கோடி நன்றி ராஜா. குரால கரவா சௌரபோரி அந்த உமக்கே துதிகன மகிமை நான் ஏறெடுக்கிறோம் ராஜா. உம்மை போல ஆண்டவரே எங்களுக்கு தகப்பன் இல்லை சுவாமி. நீரே எங்களுடைய தந்தை, எங்க தேவைகளை சந்திக்கிற தந்தையாகிய தேவனப்பா துதிக்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே அப்பா, இந்த உலகத்துக்கு ஆண்டவரே தகப்பனுடைய அன்பு தேவையாய் இருக்கிறதப்பா. தகப்பனுடைய ஆண்டவரே கரம் தேவையாய் இருக்கிறது சுவாமி. The world need, Lord, a fatherly touch, oh Lord, a fatherly comfort touch, oh Lord. ஆண்டவரே அந்த கர்த்தாவே ஆறுதலின் கரம், இந்த ஆறுதலின் தொடுதல் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு தேவையாய் இருக்கிறது சுவாமி. கர்த்தர் இடைப்படும் ஆண்டவரே. கர்த்தாவே தேசங்களை சந்தியும் ஆண்டவரே. தகப்பனே மனமிறங்கும் ஐயா. ஒரு பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. தேசத்தினுடைய அவல நிலையை சந்திங்க, உலகத்தினுடைய தேவைகளை சந்திங்க அப்பா. இடைப்படுங்க ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. Lord, have mercy, O Lord. As how, Lord, a father would come for a child, O Lord. Lord, we pray that you will come, Lord. That you will come, Lord. எங்கள் மத்தியில நீர் வருவீரப்பா. எங்கள் மத்தியில நீர் வருவீரப்பா. இதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து இடைப்படுங்க. கருத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா துதிகன மகிமையாவும் உமக்கே எடுக்கிறோம் சுவாமி. இயேசு மாறாத நாம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் நாம் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றோட ஆகாரத்தை எங்களை தாரும். எங்களை விரோதமாய் குற்றம் செய்கிறத மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கும் மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று வச்சதுக்குள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவைகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட நாம் பாடல்களை பாடி ஆண்டவரே நாம் ஆராதித்தோம். இந்த நேரத்தில் கூட இந்த நாளுக்குரிய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. Let us move on to the word for today. The scripture portion taken for today's sermon is from Joshua chapter 24 verse 15. பிரியமானவர்களே, இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த வசனத்தை நாம் யாவரும் வாசிக்க கேட்போமாக. And if it seems evil to you to serve the Lord, choose for yourselves this day whom you will serve, whether the gods which your fathers served that were on the other side of the river, or the gods of the Amorites in whose land you dwell. But as for me and my house, we will serve the Lord. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்களை யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் யாவரும் இன்றைய தினத்தில் தெரிந்த வண்ணமாக நாம் தந்தையர் தினத்தை இவ்விதமாய் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். Today we are celebrating Father's Day, and we also honoring the fatherhood and the influence of fathers in society in this special day. பிரியமானவர்களே, இந்த தந்தைத்துவம் அப்படி சொல்லுகிறதா இந்த fatherhood, சரிங்களா? தந்தையாக இருக்கலாம், சரிங்களா? தந்தை ஸ்தானத்திலிருந்து நமக்கு வழிகாட்டுகிறவர்களாக கூட இருக்கலாம். அந்த அடிப்படையில் இவர்களுடைய அருண்பாடுகள், இவர்களுடைய தியாகங்களை கூட, இவர்களுடைய அருமை பெருமைகளை கூட இந்த நாளிலே நாம் யாவரும் கனத்துக்குரிய ஒரு நாளாக இந்த நாளை விதமாக நாம் அனுசரிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஒரு தந்தையினுடைய நேர்மறையான அவங்களுடைய ஒரு தாக்கம் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் அது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. A father's positive impact in the society cannot be denied. ஒரு நாளும் அதை நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. பிரியமானவர்களே, அவர்கள் எவ்வளவாக நம்முடைய சமுதாயத்துக்கு, குறிப்பாக ஒரு கூட்ட மக்களுக்கு என்று சொல்லி அவர்களுடைய இந்த நேர்மறையான, சரிங்களா, இந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் அவர்கள் நம்ம மத்தியில் கொண்டு வருகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் கூட வேதத்தின் அடிப்படையில் இந்த யோசுவா எவ்வாறாக தன்னுடைய குடும்பத்துக்காக மாத்திரமல்ல அந்த இஸ்ரவேல் சந்ததியாருக்கு கூட அவர் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தார் என்று சொல்லி அந்த அடிப்படையில் இந்த நாளிலே கூட இவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, today we are going to look at the example of a leader of a society and also a family from the Bible, that is Joshua. யோசுவாவை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, யோசுவா மிகவும் நன்கு அறிமுகமான ஒரு நபராக அவர் இருக்கிறார். He is a well-known successor of Moses to lead the Israel who conquest the Canaan and divided it. சரிங்களா? இந்த கானான் தேசத்தை இந்த நாளிலே அதை பிடிக்கவும் அதை பங்கிட்டு கொடுக்கவும் இவ்விதமாக அவர் மோசேக்கு பிற்பாடு அவருக்கு பின்னாக இந்த நாளிலே வந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இந்த நாளிலே அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அவர் இவ்விதமாக ஒரு தெய்வீக ஒரு தலைவராக, ஒரு தந்தையாக கூட இந்த நாளிலே ஒரு குடும்பத்துக்கு தலைவராக மாத்திரமல்ல ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு சந்ததிக்கு அவர் தலைவராக அந்த இடத்துல அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் வாருங்கள் இன்றைக்கு ஒரு தெய்வீக தந்தைக்குரிய சில குணாதிசயங்களை குறித்து இந்த நாளிலே நாம் பார்ப்போமாக. லெட்ஸ் லுக் அட் சம் ஆஃப் his godly qualities. சரிங்களா? இந்த யோசுவாவினுடைய இந்த தெய்வீக தன்மை, சரிங்களா, இந்த குணாதிசயங்களை குறித்து இந்த நாளிலே கூட அவருடைய குணாதிசயங்களை இந்த வேளையில நாம் பார்ப்போமாக. முதலாவதாக பிரியமானவர்களே, a godly father is a priest of his home. பிரியமானவர்களே, இந்த நாளிலே பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு தெய்வீக தன்மையுடைய ஒரு தந்தையார் தன்னுடைய
குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியராக அவர் இருக்கிறார் பெரியமானவர்களே. சரிங்களா? ஒரு பாஸ்டர், ஒரு ஆசாரியர் இவ்விதமாக அப்படியாக காணப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாள் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், இஃப் யூ ரிஃப்யூஸ் டு சர்வ் த லார்ட், சரிங்களா, அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், then choose whom you will serve. அப்படி சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இது 15வது வசனம் 24 யோசுவா 24:15 இது சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தை இந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்களா? அவர் இப்படியாக தன்னுடைய ஆண்டவரை குறித்தான ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக இந்த நாளிலே அவர் காணப்பட்டார். சரிங்களா? he was zealous about his God. ஆண்டவரை குறித்து ஒரு வைராக்கியம் உள்ள ஒருவராக இந்த இடத்துல அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஒவ்வொரு குடும்ப தலைவர், சரிங்களா, கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இந்த நாளிலே இருக்கிறது பிரியமானவர்களே. And the Bible testifies of his faithfulness to his God. தன்னுடைய ஆண்டவருக்கு என்று சொல்லி அவர் எவ்வளவாக தன்னுடைய உண்மைத்துவத்தை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதமே சாட்சி கூறுகிறதாக இருக்கிறது. அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். அவருக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதற்கு ஏற்றவாறு, ஆண்டவர் என்ன அவருக்கு கற்பித்தாரோ அதற்கு ஏற்றவாறு இந்த நாளிலே அவர் அதுக்கு ஏற்றவாறு அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He obeyed God as how it was instructed to him. சரிங்களா? இது 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கலாம். Joshua chapter 1, you can look at verse 7. He said, be strong and very courageous, be careful to obey all the instructions Moses gave you, do not deviate from them, turning either to the right or to the left, then you will be successful in everything you do. Study this book of instruction continually, meditate on it day and night, so you will be sure to obey everything written in it. Only then will you prosper and succeed in all you do. And this is my command, be strong and courageous. Do not be afraid or discouraged, for the Lord your God is with you wherever you go. தமிழிலும் வாசிக்கிற பிரியமானவர்களே, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்கு குறிப்பாக யோசுவா அவர் கீழ்ப்படிந்தது நிமித்தம் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து போன எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தவராக இருக்க. He obeyed. Because he obeyed God, God made everything in his way successful. எல்லாவற்றையும் அவருடைய பாதையில கடந்து வந்த எல்லா காரியத்தையும் அவர் வெற்றியாக அதை மாற்றினார் என்று சொல்லி இது இதனுடைய சாட்சி. சரிங்களா? யோசுவா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது the Bible testifies it that he obeyed God's instruction. That is written in Joshua chapter 4 verse 14. That day the Lord made Joshua a great leader in the eyes of all the Israelites, and for the rest of his life they revered him as much as they had revered Moses. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் என்று சொல்லி வார்த்தை வேதம் இவ்விதமாக அவனுக்கு சாட்சி கொடுக்கிறதா இருக்கு. அவன் மெய்யாகவே, யோசுவா மெய்யாகவே ஆண்டவருக்கு இந்த நாளிலே கீழ்ப்படிந்தது நிமித்தம் இவ்விதமாக இந்த ஜனங்கள் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். மோசேக்கு எப்படியாக பயந்திருந்தார்களோ அவ்விதமாக யோசுவாவுக்கும் பயந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். As how they have respected, as how they have revered Moses, likewise they respected, honored Joshua because he obeyed God. ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிந்ததினாலே. பிரியமானவர்களே, நாமும் இதோ இந்த நாளிலே ஒரு குடும்பத்துக்கு தலைவராக நாம் இருக்கும் பொழுது
ஆண்டவருக்கு இந்த நாளிலே நாம் கீழ்ப்படியும் பொழுது, மெய்யாகவே பிரியமானவர்களே, ஆண்டவரோடு நம்முடைய உறவு சரியாக இருக்கும் பொழுது, நம்முடைய வீட்டில் இருக்கிற மற்ற நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவலாக இருந்தாலும் சரி, இந்த நாளிலே அவர்கள் நிச்சயமாகவே இந்த நாளிலே நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஜீவத்தை அவர்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பயப்படணும் அப்படின்னு இந்த நாள் அந்த காரியத்தை நான் சொல்ல வரல. பிரியமானவர்களே, மெய்யாகவே ஆண்டவருக்கு பயப்படுகிற யாவராக இருந்தாலும் அவர்கள் மேலே ஒரு தனி மரியாதையை இந்த நாளிலே விதமாக ஆண்டவர் அந்த கனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு உலகமாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நாம் பயப்படும் பொழுது, ஆண்டவருக்கு நாம் இந்த நாளிலே அவருக்கென்று சொல்லி நம் நேரத்தை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அடிப்படையில் பிரியமானவர்களே, அவர்கள் இந்த யோசுவாவை அவர்கள் கனப்படுத்தினார்கள். காரணம், யோசுவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? and he was well regarded exactly like they did to Moses. சரிங்களா? மோசேக்கு எவ்விதமாய் செய்தார்களோ அவ்விதமாக யோசுவாவுக்கும் செய்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தலைமைத்துவம் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, he led by example through his spiritual ways. சரிங்களா? இதோ பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பத்தை இந்த நாளிலே ஆவிக்குரிய ஜீவித்தில் வழி நடத்துவது ஒரு சமய தலைவராக, ஒரு ஆன்மீக தலைவராக ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தில் வைத்தவராக அவர் இருக்கிறார். Being a father or a leader of a family, God has given us a call to be a spiritual figure in that particular family. ஒரு குறிப்பிட்ட இதனால் குடும்பத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரா, அந்த குடும்பத்தில் நம்ம தலைவராக இருக்கிறோமா, தந்தையாக இருக்கிறோமா, அதன் அடிப்படையில் ஆண்டவர் நம்மை ஒரு ஆவிக்குரிய தலைவர்களாக இந்த நாளிலே அவர் அழைத்தவராக இந்த இடத்துல காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அதனால் அவருடைய அதிகாரம் உலகத்தில் அவர் இஸ்ரவேலருக்கு முன்பதாக காணப்பட்ட அந்த அதிகாரம், சரிங்களா, அது அத்தனையும் இந்த நாளிலே ஆண்டவரோடு அவருக்கு இருந்ததான அந்த உறவின் அடிப்படையில் அவருக்கு வந்ததாக இருக்கிறது. பிரியமான, his authority came through his spiritual standing with God. ஆண்டவரோடு அவர் எவ்விதமாக தம்முடைய உறவை வைத்திருந்தாரோ அந்த அடிப்படையில், அந்த ஒரு உறவின் அடிப்படையில் அந்த அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்தவராக இருக்கிறார். தம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்கள் முற்றிலும் இந்த நாளிலே அதை கூட, அந்த குறிப்பிட்ட ஜனத்தை கூட இந்த நாளில் வழி நடத்துவதற்கு ஆண்டவர் அவ்விதமாக அந்த அதிகாரத்தை கொடுத்தவராக. He was very clear about his position in God. ஆண்டவருடைய ஸ்தானத்தில் அவர் எவ்விதமாக இருக்கிறார், தனக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு இருக்குன்னு சொல்லி அதை மிகவும் நன்றாக அறிந்தவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் a father is a spiritual leader in every family. பிரியமானவர்களே, fatherhood is a call to priesthood. பிரியமானவர்களே, அதனால் தந்தைத்துவம் என்பது இந்த நாளிலே ஒரு ஆசாரியத்துவத்துக்கு என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அழைப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவ்விதமாக இந்த நாளிலே ஆண்டவர் மத்தியில் பேசுகிறவராக இருக்கார். இன்றைக்கு சில குடும்பத்தில் தந்தை இல்லாத சூழ்நிலை கூட இருக்கிறது. ஆயினும் எந்த குடும்பத்தில் யார் தந்தை ஸ்தானத்தில், ஒரு தலைவர் ஸ்தானத்தில், ஒருவேளை ஒரு தாயார் கூட இந்த வேளையில் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடும், அவர்கள் கூட இந்த குடும்பத்தை வழிநடத்தி இருக்கக்கூடும். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், குடும்பத்துக்கு தலைவர் என்று சொல்லி வரும் பொழுது, குடும்பத்துக்கு தந்தை என்ற ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைமைத்துவத்தை இந்த நாளில் கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் கொண்டு வந்தவராக இருக்கிறார், அழைத்தவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் தந்தைத்துவம் என்பது ஆசாரியத்துவத்துக்கு என்று சொல்லி விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவர் அழைத்தவராக இருக்கிறார். பாடல்கள்லாம் நம்ம பாடுறோமே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர் அப்படின்னு சொல்லிட்டு, மகிமை உமக்கென்று சொல்லி இந்த பாட்டெல்லாம் பாடுறோம் தானே. பிரியமானவர்களே, அந்த அழைப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்தவராக இருக்கிறார். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இந்த நாளிலே கூட ஆண்டவருக்கென்று சொல்லி இந்த குடும்பத்தை அவருக்கு முன்பதாக வழி நடத்தும்படியாக அவர் நம்மை அழைத்தவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே வேளையில் கூட நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நாளிலே, but if you refuse to serve the Lord, then choose today whom you will serve அப்படின்னு சொல்லுகிறார். But as for me and my house, we will serve the Lord. We will serve the Lord அப்படி சொல்லி இந்த நாளிலே ஒரு அதிகாரத்தோடு, சரிங்களா, தன்னுடைய குடும்பம் அவரோடு கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தைரியத்தோடு, ஒரு கான்ஃபிடென்ஸோட கூட இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏன் அவர் சொல்லுகிறார்? காரணம்,
தன்னுடைய ஆண்டவரை குறித்தான இந்த நாளிலே வைராக்கியம் அவருக்கு இருந்ததுனால அந்த குடும்பம் அதை அறிந்து கொண்டது. அந்த வைராக்கியம் தன்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேலர்களும் முற்றிலுமாக அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். His faith in God is not visible to the community in terms of his leadership, but also in his family. அநேக நேரத்தில் வெளியில தான் அந்த நாளிலே இந்த பிரதர் இந்த சிஸ்டர் நல்லா ப்ரே பண்ணுறாங்க, இப்படியாக ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போகும்பொழுது பிரியமானவர்களே அங்கே தான் தெரியும் நமக்கு என்ன சூழ்நிலையில் இருக்குதுன்னு சொல்லி. அதனால் இன்றைக்கு கூட இந்த குறிப்பிட்ட சரிங்களா இந்த குறிப்பிட்ட யோசுவாவை நாம் பார்க்கும் பொழுது சரிங்களா அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய சரிங்களா வெளிப்புறத்தில் மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பத்திலும் இந்த நாளிலே அவர் ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைவராக அங்கே நின்றதினால தான் அவரால் தைரியமாக சொல்ல முடிந்தது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சில வேளையில் என்ன நடக்கிறது, அதிகாரத்தை நான் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கேன், தாய் ஸ்தானத்தில் இருக்கிறேன், குடும்பத்துக்கு தலைவர் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறேன், நீ போய் பைபிள் எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கேயாவது உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை பிரியமானவர்களே, ஹைராக்கிக்கல் அத்தாரிட்டியை we can யூஸ் சரிங்களா. ஹைரார்கிக்கல் அத்தாரிட்டி, அதாவது ஸ்தானத்தின் அதிகாரம். நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் ரிமெம்பர் பிரியமானவர்களே, சமய தலைவர் என்றால் சரிங்களா, ஒரு ஆன்மீக தலைவர் என்றால், ஒரு ஆவிக்குரிய தலைவர் என்றால் நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய குடும்பத்தோடு உட்கார்ந்து நாமும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஸ்தானத்தில் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் பிரியமானவர்களே, நாம் தான் குடும்பத்துக்கு போதுகராக, குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியர்களாக நாம் இருக்கிறோம் சரிங்களா. ஒரு ஆவிக்குரிய தலைவர், ஒரு ஆவிக்குரிய ஒரு தந்தை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஒரு போதுகராக, ஒரு ஆசாரியர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். A godly father is a priest for the family சரிங்களா. அதில் பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில் குடும்ப தலைவர்கள் தான் அப்பத்தை பிட்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். Remember, the head of the family is the one who broke the bread in the early church. அதோட பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நாம் தான் இந்த நாளிலே ஒரு ஆன்மீக, ஒரு ஆவிக்குரிய தலைவர்களாக, ஒரு ஆசாரியர்களாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தியவராக இருக்கிறார். முதலாவது நான் பார்த்த ஒரு காரியம். இரண்டாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பிரியமானவர்களே, a godly father is a planner. ஒரு ஆவிக்குரிய தந்தை தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் திட்டங்களை இந்த நாளிலே வகுக்கிறவராக அவர் இருக்கிறார் சரிங்களா. A godly father is a planner. As for me and my family we will serve the Lord அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது யோசுவா தன்னுடைய திட்டத்தை இந்த நாளிலே ஆண்டவருக்குள்ளாக தன்னுடைய திட்டத்தை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறத நாம் கவனி. In this verse we see that Joshua is saying his plans for his family, a plan to lead his family in the direction of God. அதாவது ஆண்டவருடைய வழியில கொண்டு போகிறதான ஒரு திட்டம், ஆண்டவருடைய வழியில தம்முடைய குடும்பத்தை கொண்டு போகிறதான ஒரு திட்டத்தை அந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் not only to lead our family in the path of materialistic well-being, சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போகணும், நிறைய என்னதுனால பல இடங்களில் அவங்களுக்கு நிறைய காரியங்களை நம்ம சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லை, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, பட் டு பிளான் அண்ட் டு லீட் தம் இன் த வேஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய வழியில் அதிகம் ஏற்ற இந்த நாளிலே திட்டத்தையும் இந்த நாளிலே நாம் வகுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே சரிங்களா. ஆண்டவருடைய வழிகளிலும் கொண்டு போகிறதுக்கு இந்த நாளிலே முக்கியமான ஒரு திட்டத்தை ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் இந்த நாளிலே அவர்கள் வழி வகுக்க வேண்டும். யோசுவா சொன்னது மாதிரி we will serve the Lord, கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே அவர் சொல்லுகிற வண்ணமாக கர்த்தரை சேவிக்கிறதுல நாம் நம்முடைய குடும்பத்துக்கு என்ன திட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம் பிரியமானவர்களே. கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. A family which prays together stays together. ஒன்றிணைந்து ஜெபிக்கிற குடும்பம் எப்பொழுதுமே ஒன்றிணைந்து தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த அடிப்படையில் கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பிரியமானவர்களே, when he mentions as for me and my family, it shows about the inclusiveness of the total members of the family. பிரியமானவர்களே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது, நான் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை சேவிக்கிறேன் சரிங்களா. மற்றவங்க குடும்பத்தில் பிடிச்சிருந்தாக்கா வரலாம், பிடிக்கலன்னா பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அப்படின்னு இல்லை.
முழு குடும்பத்தையும் அவர் தன்னுடைய இந்த முக்கியமான திட்டத்தில் இணைத்து கொள்ளுகிறத நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. நோ ஒன் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட். சரிங்களா? யாரும் அந்த நாளிலே பின்தங்கி போயிடக்கூடாது என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் எல்லாரையும் அவர் ஒன்று இணைத்துக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. தேர் இஸ் நோ இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச். சரிங்களா? எந்த விதமான சரி பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, பரவாயில்லன்னா என்னது நீங்கள் வேறு நேரத்தில் பார்த்துங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல அப்படி சொல்லி. தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் யூ கேன் ஸ்டே அவே இஃப் யூ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை பிரியமானவர்களே. இன்னொன்று கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், he had the confidence that his family will follow along with his principle. சரிங்களா? தம்முடைய கோட்பாடுகள் ஆண்டவருக்கு என்று சொல்லி வழி நடத்துகிற அந்த திட்டத்தில் தன்னுடைய குடும்பம் கூட வரும் என்கிறதான அந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளாக ஆழமாக அந்த இடத்துல இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த வார்த்தை சரிங்களா, நானும் என் வீட்டாரும் போவென்றால் அப்படின்னு சொல்லி கர்த்தரையே சேவிப்போம் என்கிறதான ஒரு வார்த்தை பிரியமானவர்களே அவருடைய வீட்டில் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜனத்து கூட்ட மத்தியில் சொல்ல, திரளான இஸ்ரவேலர்கள் மத்தியில் அவர் சொன்னவராயிருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தின் மேலே அவர் எவ்வளவாக இந்த நாளிலே ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை இருந்தது. அவருடைய தலைமைத்துவம் அந்த இடத்துல ஒரு திட்டம், அந்த ஒரு அவர் குடும்பத்தை இந்த நாளில் இந்த ஆண்டவருடைய விஷயத்தில் வழி நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு திட்டத்தை இந்த நாளிலே அழகாக அந்த இடத்துல வழிவகுத்தவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. A statement which was made with an agreement with the family has made the whole Israelites to follow his principle, to obey and serve God. பிரியமானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு வார்த்தை என்ன இந்த நாளிலே செய்தது என்றால், தன்னுடைய குடும்பத்தை குறித்தான இந்த ஒரு வார்த்தை கோட்பாடு, இந்த ஒரு விஷயமானது முழு இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த நாளிலே அதே போல நாங்களும் எங்கள் ஆண்டவரை நாங்கள் சேவிப்போம் படி சொல்லுகிறதானே அந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருகிறதா இருக்கிறது. அதில் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்துக்கு சரிங்களா என்னென்னவோ நம்ம திட்டம் வகுக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கணும். we have so many plans, future plans. we have invested much of our wealth for our family. பிரியமானவர்களே, பல விதத்தில் நம்முடைய குடும்பத்துக்காக மிகுந்த அக்கறையோடு மிகுந்த அன்போடு கூட இந்த நாளிலே நாம் இந்த குடும்பத்துக்கு வேண்டியதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த திட்டங்கள் எல்லாம் அருமையானவைகள் சரிங்களா, நம்முடைய எதிர்காலத்துக்கான திட்டங்கள்லாம் அருமையான ஒரு விஷயம். ஆன போதிலும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய குடும்பத்தை எந்த வழியில் நம்ம வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி, ஆண்டவர் முன்பதாக நாம் அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ரெண்டு காரியத்தை நாம் பார்த்தோம். A godly father is a priest in his family. A godly father. Secondly, a godly father is a planner in his family. சரிங்களா? முதலாவதாக நான் பார்த்தது, ஒவ்வொரு தெய்வீக தந்தையானவர் நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசாரியராக இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தெய்வீக தந்தையானவர் குணாதிசயம் உடையவர். அவர் நம்முடைய குடும்பத்துக்கு வழிமுறைகளை சரிங்களா திட்டங்களை அவர் வகுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வழியில நடத்துவதற்கு, தன் குடும்பத்தை நடத்துவதற்கு வழிகளை அவர் வகுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், a godly father is a protector of his family. மூன்றாவதாக தெய்வீக தந்தையானவர் அவருடைய குணாதிசயம், மூன்றாவது குணாதிசயம் என்னவென்றால், இந்த தெய்வீக தந்தையானவர் தம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். A godly father always watchful over his family. இந்த குடும்பத்தை எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொள்ளுகிறவர் தான் இந்த தெய்வீக தந்தையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயமாக இந்த இடத்துல இருக்கிறது பிரியமானவர்களே. He is responsible to provide for his family both physically and spiritually. சரிங்களா? அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை என்னவென்றால், நம்முடைய குடும்பத்தை போஷிக்க வேண்டும். எல்லா குறிப்பிட்ட ரெண்டு காரியத்தில் சரிங்களா, சரீர ரீதியான போஷிப்பு கொடுக்கணும், ஆவிக்குரிய போஷிப்பை இந்த நாளிலே அவர் கொடுக்க வேண்டும். அதனால் பிரெட் வினர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினெட்லி a father, he is a breadwinner of every angle. சரிங்களா? both physically and spiritually. இரண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இந்த வருமானத்தை ஈட்டுகிறவராக இருக்கிறார், அவர்தான் தன்னுடைய குடும்பத்தை போஷிக்கிறவராக இருக்கிறார். போஷிப்பு என்று பார்க்கும் பொழுது சரீரபூர்வமான போஷிப்பும் உண்டு, ஆவிக்குரிய போஷிப்பும் உண்டு. அதனால் எப்பொழுதுமே நாம் கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும். We must be watchful whether the family's need is being taken care of.
இந்த குடும்பத்தினுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா என்று சொல்லி நாம் மிகவும் கவனமாக பார்க்கிறவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிரியமான. Failing in such responsibility will only lead the family to astray. பிரியமானவர்களே, குடும்பத்தை இந்த நாளிலே இந்த குறிப்பிட்ட இந்த கடமைகளிலே நாம் தவறுவோம் என்றால், நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்ற போஷிப்பை நம்ம கொடுப்பதற்கு நாம் தவறுவோம் என்றால், இதை நம்ம கவனிக்காமல் விடுவோம் என்றால், அது அந்த குடும்பத்தினுடைய சீரழிவுக்கு தான் அதை கொண்டு போகிறதாக அந்த இடத்துல இருக்குது பிரியமானவர்களே. அதனால் கவனிப்பு முக்கியம், பராமரிப்பு முக்கியம் பிரியமானவர்களே. அதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதிலே நம்முடைய பாதுகாப்பு எப்பொழுதுமே நாம் கொடுத்து கொண்டே இருக்க. we must be always watchful. சரிங்களா? கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னொன்று பிரியமானவர்களே, கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய பராமரிப்பு, நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பில் ஒரு சமநிலை நமக்கு இருக்க வேண்டும். சரிங்களா? we must be balanced in our bringing up a child. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஒரு குழந்தையை நாம் வளர்த்து ஆளாக்குவதில் நாம் ஒரு சமநிலைமையை நாம் கொண்டு வர வேண்டும். சரிங்களா? pampering too much or being too strict. சரிங்களா? ரொம்ப இந்த நாளிலே செல்லம் கொடுக்கறதும், சரிங்களா, அதே வேளையில் ரொம்ப இந்த நாளிலே கடுமையாக இருப்பதும் பார்க்க போனீர் என்றால், இரண்டுமே நமக்கு அது சரிப்பட்டு வராது பிரியமானவர்களே. ரெண்டுக்கும் இந்த நாளின் இடையில ஒரு சம நிலைமையை நாம் கொண்டு வர வேண்டும். அதனால தான் வேதம் பல விதத்தில் நாம் கற்றுக் கொடுக்குது. The Bible teaches how that we need to bring up our child. சரிங்களா? நம்முடைய பிள்ளைகளை எப்படியாக நாம் வளர்த்து ஆளாக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை எப்படியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் கூட இந்த நாளை கற்றுக் கொடுக்குது. Proverbs 13:24, those who spare the rod of discipline hate their children, those who love their children care enough to discipline them. நீதிமொழிகள் 13:24, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் அப்படி சொல்லிட்டு. சரிங்களா? இந்த கண்டிப்பு இதுலேயும் நம்ம ஒரு சமநிலைமை வேண்டும். being strict or being too much or to discipline a child, we must be balanced in it. சரிங்களா? அதில் நம்ம ஒரு சமநிலை நமக்கு இருக்க வேண்டும். Fathers, do not aggravate your children or they will become discouraged. Colossians 3:21, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதீர்கள் என்று சொல்லி கொலோசியர் 3:21. எதை தொட்டாலும் குற்றம், இதை தொட்டா தப்பு, அது தொட்டா தப்பு. சரிங்களா? பல விதத்தில் இந்த நாளிலே ரொம்ப ஓவரானது நம்ம சில வேளையில் நம்ம ரொம்ப சொல்லியிருப்போம், இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில வேளை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதை நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 3:4-5 கூட நாம் பார்க்கும் பொழுது, சரிங்களா, when we look at 1 Timothy chapter 3:4-5, he must manage his own family well, having children who respect and obey him. For if a man cannot manage his own household, how can he take care of God's church? பாருங்க, இந்த ஒரு காரியத்தை கவனிப்போம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லி இந்த நாளிலே 1 தீமோத்தேயு 3:4-5 கூட இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவை கவனிக்கப்படுகிறதா? எவ்விதமாக இந்த நாளிலே சந்திக்கப்படுகிறது? நல்லபடியாக அவர்களுக்கு உண்டான தேவை சந்திக்கப்படுகிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். Are they being appreciated? அவர்களுக்கு வேண்டிய பாராட்டுகளை நம்ம கொடுக்குறோமா? எப்போ பார்த்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை என்று நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோமா? Do they feel secured? சரிங்களா? இந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? Do they trust you with their secrets? சரிங்களா? அவங்களுக்குள்ளாக பலவிதமான இந்த நாளிலே ரகசியங்கள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக கடந்து போகலாம். அதெல்லாம் என்னுடைய பெற்றோர் இடத்துல நான் போய் சொல்லும் பொழுது அவங்க எனக்கு ஏற்ற ஆலோசனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை நம்ம பிள்ளைங்களுக்கும் நமக்கு இருக்கிறதா? சில வேளையில் கணவன் மனைவிக்குள்ள கூட இந்த மாதிரி சில போராட்டங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. சில நேரத்தில் அவங்களுக்குள்ளாக சரியான ஒரு தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலை கூட இந்த நாளில் இருக்கிறத நாம் கவனிக்கிறோம். இது கணவன் மனைவி மத்தியில் கூட இந்த ஒரு போராட்டம் இருக்கிறத நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் ப்ரொடெக்டர் அப்படி சொல்லும் பொழுது, ஒரு பாதுகாக்கிறவர் என்று சொல்லும் பொழுது இந்த காரியத்தை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. சரிங்களா? சில வேளையில் மற்ற இதர வேற விஷயங்களை அவர் கையாளர்களாக கூட அவர்கள் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. இந்த பேண்டமிக் காலத்தில் கூட நீங்கள் பார்த்துருந்தால்
ஒவ்வொருவரும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி எல்லாரும் பார்க்க போனீங்கன்னா we are hooked. Each one of us are hooked up to a device. சரிங்களா? ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஒவ்வொரு இந்த சாதனங்களோடு இந்த நாளிலே இந்த டிவைசஸ்ங்களோட கம்ப்யூட்டர், டேப்லெட்ஸு, ஃபோன் அப்படி சொல்லிட்டு அது கூட நம்ம இந்த என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க என்னது வேலையை அதில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் என்ன கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க? வாட் டைப் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் they are playing? which website they are frequently visiting? எதெல்லாம் அவங்க இந்த காலகட்டத்தில் எந்தெந்த இந்த வெப்சைட்ஸுங்க சரிங்களா வலைத்தளங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க கவனிக்க வேண்டும். என்ன கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, யார் கூட இந்த சோஷியல் மீடியாவில் யார் கூட ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, யார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட சரிங்களா பெற்றோர்கள் ஸ்தானத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை நாம் கவனிக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேர், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சரிங்களா அவர்களுடைய இந்த நாளிலே தேவைகள் சந்திக்கப்படுகிறதா கவனிக்கிறோம். அதே வேளையில் அவர்களுடைய வழிகள் வேறு விதமாக போகிறதா அதையும் நாம் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே சரிங்களா அந்த அடிப்படையில் அடுத்த வசனம் சரிங்களா when we look at Colossians chapter 3 verse 20, children obey your parents in all things for this is well pleasing to the Lord. ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, அதன் அடிப்படையில் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் சரிங்களா பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கொலோசியர் 3:20 இவ்விதமாக இந்த வசனத்தில் எழுதப்பட்டு இருக்குது. பிரியமானவர்களே சரிங்களா பிள்ளைகள் so children obey your parents in all things for this is well pleasing to the Lord. பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. இன்றைக்கு தந்தையர் தினத்தின் அன்று சரிங்களா we are giving gifts to our fathers சரிங்களா அதெல்லாம் கொடுக்குறோம். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை சரிங்களா எல்லா நாளும் அவருக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும் சரிங்களா. we must obey to our parents. that is the most important thing. that is the best gift that any child would give to her or his parents would be your obedience சரிங்களா. நம்முடைய கீழ்ப்படிதல் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை விட வேற சிறந்த பரிசு வேறு எதுவும் இல்லை பிள்ளைகளை. ஆதலால் இதனால் 3 காரியத்தை நாம் கவனித்தோம். பிரியமா a godly father or a leader is needed at this age to lead a family in godly ways to glorify our heavenly father. பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தந்தையை இந்த நாளிலே மகிமைப்படுத்துவதற்கு ஆவிக்குரிய தலைவர்கள் இந்த காலகட்டங்களில் இந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கு தேவையாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, a godly leader or a godly father is a priest. He is a planner and he is the protector of his family. அதனால் ஒரு தெய்வீக தலைவரானவர், ஒரு தெய்வீக தந்தையானவர், அவருடைய குணாதிசயம் என்னவென்றால் ஒரு ஆசாரியத்துவத்தை கொண்டவராய் இருக்கிறார். அவர் திட்டங்களை வகுக்கிறவராய் இருக்கிறார். அதே வேளையில் குடும்பத்தை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் கேட்ட சத்தியத்துக்கு ஒரு மறுமொழியாக ஒரு பாடலை நாம் பாடுவோமாக. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான
தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவா ஹீரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவா ஹீரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். முழந்தார் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தார் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரியமானவர்களே. இந்த வேளையில் கூட வாருங்கள், நம்ம யாவரும் இறுதி ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்குள்ளாகவும் நம்ம கடந்து செல்வோம். பெரியமானவர்களே, இந்த வேளையில் கூட சரிங்களா, நீங்கள் குடும்பமாக எங்கே நீங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருந்தாலும் சரிங்களா, வாருங்கள், நம்ம யாவரும் நாம் எழுந்து நின்று கொள்வோமாக. Come, let us all arise. Let us put all our hands upon our fathers. சரிங்களா, நம்முடைய தந்தையர் மீது நம்முடைய கரங்களை நாம் வைத்துக் கொள்வோமாக. நாம் அவர்களுக்காக இந்த நாளிலே கூட நாம் ஜெபிப்போம். சரிங்களா, எங்கே இருந்தாலும் கூட நாம் ஜெபிப்போமாக. Come, let's pray. ஜெபிப்போம். Heavenly Father, we want to thank you, Lord, for our fathers, Lord. And Lord, thank you, Lord, for giving us your love through him, Lord. அவர் மூலமாக உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தின உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. And Lord, we pray that you will continue to sustain him, Lord, whatever that he does, O Lord, for the family, O Lord. And Lord, I pray that you will give him a good health, O Lord. Guide him, O Lord. Lord, anoint him, O Lord. And Lord, we pray that you will continue to honor him, O Lord. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கனத்தை ஆண்டவரே அவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கனப்படுத்துங்க ஆண்டவரே. செய்கிற எல்லா காரியத்தின் மத்தியிலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. Bless all the works of his hands, O Lord. அவருடைய கரத்தின் கிரியைகள், கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தந்தைமார்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் உடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னமும் தொடர்ந்து தன் குடும்பத்துக்காக அவர் செய்கிற எல்லா தியாகத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் ஆண்டவரே அவர் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து அவர்களோடு இருந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உமக்கு நன்றி ராஜா. அப்பா, ஒவ்வொரு தகப்பன்மாரோடு கர்த்தர் நீ தங்கியிருந்து அப்பா கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நான் ஆசீர்வதிக்க. அவருடைய குடும்பங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இன்றைக்கு யோசுவா சொன்ன பிரகாரமாக as for me and my household we will serve the Lord அப்படின்னு சொல்லுகிற பிரகாரமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு தகப்பன்மார் ஆண்டவரே தலைமைத்துவத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. Let him give the spiritual leadership in every family, O Lord. Let him be a well planner, Lord, to lead the family in your ways, O Lord. At the same time, Lord, that he will be a protector, O Lord, to sustain his family, O Lord, in your ways, O Lord. அப்படியாக கர்த்தாவே ஆதரிக்கவும் பராமரிக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தரோடு தங்கியிருந்து வழி நடத்துங்க ஐயா. எல்லாவற்றுக்காக நன்றி. இயேசுவின் மாறாத நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும்
இந்நாள் முதற்கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தை இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையில் கூட பிரியமானவர்களே, என்னுடைய சார்பில், என் குடும்பத்தினுடைய சார்பிலும் கூட உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த தந்தையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். A blessed Father's Day wishes to all the fathers in the church. May God bless all of you. அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒரு சில அறிவிப்புகளை கூட நாம் பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இந்த வருகிற வாரம், இந்த கம்மிங் வீக் we will observe the week as the MYAF week. சரிங்களா? மெத்தடிஸ்ட் யங் அடல்ட்ஸ் ஃபெலோஷிப். சரிங்களா? மெத்தடிஸ்ட் இளம் முதியோர் ஐக்கியத்தினுடைய அவர்களுடைய வாரமாக இந்த வருகிற வாரம் அனுசரிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய புல்லட்டினில் இது ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? மண்டே எப்பொழுது போல் TAC பாடன் லைட்டியோட பைபிள் ஸ்டடி இது நடைபெறும். பிரியமானவர்களே, 22ஆம் தேதி on Tuesday we will have a district Bible study. மாகாண அளவில் காணப்படுகிற ஒரு வேத ஆராய்ச்சி நடைபெறும். and 23rd on Wednesday local church MOAF ஓட ஒரு ப்ரோக்ராம் நடைபெறும். பிரியமானவர்களே, and 24th MW and MOAF they will have a district level combined program. சரிங்களா? ஒரு இணைந்த ஒரு நிகழ்ச்சி. சரிங்களா? மெத்தடிஸ்ட் பெண்கள் மற்றும் இளம் முதியோர் அவர்கள் சேர்ந்ததான ஒரு நிகழ்ச்சி. இது மாகாண அளவில் இது நடைபெறும். பிரியமானவர்களே, அதே நேரத்தில் கூட லோக்கல் சர்ச் பிரேயர், இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தை அவர்கள் ஏற்று நடத்துவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது பிற்பாடு சனிக்கிழமையும் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. தென் ஆன் சண்டே நீங்கள் பார்த்தீர்கள் MYAF சண்டே இளமுதியோர்களுடைய ஞாயிறாக அனுசரிக்கப்படும். இந்த ஆராதனை மத்தியில் கூட பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார். அதே வேளையில் துதி வேலையும் அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இது பார்க்க போனீர் என்றால் த்ரூ அவுட் நம்மளுடைய மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பார்க்க போனீர் என்றால் இந்த பாஸ்டர் ராபர்ட் ராய் தான் எல்லா இடத்துலையும் இந்த நாளில் எல்லா சபைகளிலும் கூட இந்த அவருடைய பிரசங்கம் தான் இந்த நாளிலே கேட்கப்படும். அதனால் தொடர்ந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். சரிங்களா? தொடர்ந்து எங்கிருந்தாலும் மிகவும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சரிங்களா? தொடர்ந்து ஆன்டி ஜெயின் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அங்கிள் ஜேம்ஸ் மற்றும் ஐயா நாதன் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த நாளில் நம்முடைய சபையில் காணப்படுகிற ஐயா ஜோசப் செல்வராஜ் அவர்களுக்காகவும் மற்றும் ஐயா பீட்டர் மாரியப்பன் அவர்களுக்காகவும் கூட நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த நாளிலே கூட முதியவர்களுக்காக, சீனியர்ஸுக்காக தயவு செய்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். Our father likes to play badminton, so we boys will play badminton with him always. I want to play! Happy Father's Day! We love you! Hi everyone, today I am going to share to you a little bit about my father. My father's favorite sport is playing football. Let's play football. Appa, I want you to know that you are the best father in the world. Happy Father's Day to you and to all the fathers in the world. Happy Father's Day. Hi everyone, today I'm going to talk about my father. My father loves to play football and he won many trophies when he was a kid. And I'm proud of my father. Let's play football. Happy Father's Day, Appa. And happy Father's Day to everyone.
He guides us to do exercise. Yes, my father, my hero. I like my dad for so many reasons, but what stands out the most in my heart is the way he support me, believe in me, and love me unconditionally. Happy Father's Day. One, two, three, four. Nambi vande nambeka padala. I want to be worship leader than my father. Love our Tata. Happy Father's Day. Hi all, this is my father, Mr. Ravi. He's not only a good father, he's also a good cook. This is one special dish he made for us. Happy Father's Day to all fathers. Done, finished. Thank you. Thank you. Everyone, this is our father. The thing I like about our father the most is that he makes the best scrambled egg in the world that I have ever tasted. We always request him to make scrambled eggs when he is always around. Happy Father's Day, Appa. Okay, thank you, Master. Thank you. I like my father because he always prepare breakfast for us. Thank you. Happy Father's Day. Happy Father's Day. We love our father because he's a superhero and he loves us and he is also very special to us. Happy Father's Day to every fathers in PNC Penang. Appa, me and Nadia are going to fix the exhaust fan in the kitchen for cooking smoke to exit. So I like my grandfather because he's a good supporter and always believes me in all the situations. And I like my grandfather because he buys me my favorite food and he teach me how to respect other people. Happy Father's Day. I love my father very much because he loves me so much and teaches me everything. Thank you so much, Pa. Happy Father's Day. I like my father because he always like to teach us homework. Happy Father's Day. This is Daisy, the duck, and then he's Henry, the potatoes. Of course, they love them. What other animals are there on the Happy Father's Day, Appa. Happy Father's Day, Appa. Okay, my dear. Hi, Papa. I love you. Happy Father's Day. I'll always be my daddy's girl. Sunday dinner வாழ்த்துகள் அப்பா. Happy Father's Day, Appa. I love you. God bless you, Appa. God bless you, Appa.
are y'all? Hi. Good to see y'all. So Arvina, how's classes? It's kind of tiring, but manageable lah. So Davina, what are you doing? Just sitting and chilling. How's work, George? Yeah, working a lot, but it's all good. How about you, Natasha? Everything's going just fine, Annie. Appa is joining us tonight, right? Yeah, I think so. You know how to join? Maybe. ஹலோ I guess. Hello, Pa. கேக்குதா தெரியுதா Pa, lower a bit. Lower camera a bit. போதுமா Upper a bit. Up some. ஓகே ஓகே தெரியுது முடிஞ்சு எல்லாம் எப்படி இருக்கீங்க Fine, Pa. நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க Fine, appa. சாப்பிட்டீங்களா Yes, Pa. ஓகே வெரி குட் So Pa, what were you doing during the lockdown? நான் என்னம்மா பண்ணிட்டு இருந்தேன் சாப்பிட்டு தூங்குனேன் சாப்பிட்டேன் அவ்வளோதாம்மா So appa, since it's lockdown, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமாப்பா? வீட்டில் அரிசி முடிஞ்சிருச்சு உங்களால் வாங்கி தர முடியுமா Sure pa, I'll search it online and send it to you. சரி ஆன்லைன் இது கூட வாங்க முடியுமா Can pa? ஓ அப்படின்னா இந்த லாக்டவுன்ல டிக்டாக் செய்கிறேன் ஃபாலோவர்ஸ்லாம் ஏறிட்டு இருக்கு அதனால எனக்கு ரிங் லைட் வாங்கி தர முடியுமா லைட்டு அப்போதான் டிக்டாக் செய்ய ஈஸியாக இருக்கும் கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன்ப்பா. சரி என்னது ரிங் லைட் வேணுமா? அது இல்லப்பா, உங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது? உங்களோட ஒன்றா இருக்கணும், ஒன்றா சாப்பிடணும், ஒன்றா வெளியே போகணும். அதெல்லாம் உங்களால் ஆன்லைனில் வாங்கி தர முடியுமா? Yo, Pa, we cannot buy all of this on online, Pa. But we are glad to know what is your desire. டோன்ட் வெரிப்பா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களை ஹெல்ப் பண்ணுறோம். உண்மையிலே இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்னமா வேணும்? எனக்கு எல்லாமே இருக்கு. ஆண்டவர் என்னோட இருக்காரு, சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் என்னைய ஜீரோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் நான் ஹீரோவா ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஹீரோவா இருப்பேன். No doubt pa, you'll always be our hero. நீங்கள் ஜீரோ இல்லைப்பா, நீங்கள் தான் எங்கள் ஹீரோ. Definitely pa, you'll always be my hero. Yes, Pa, you always be our hero and we love you a lot, Pa. தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. சரிங்களா? எங்க இருந்தாலும் தேவன் உங்களோடு இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென்.